கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிக மிக முக்கியம். நம்முடைய வார்த்தைகள் இன்றைக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ என்றும் மாறாது. அவர் இந்நாளில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆதி காலத்திலிருந்து தீர்மானத்தை அவர் நியமித்து விட்டார். இந்த வாழ்க்கையில், இந்த உலகத்தில் நமக்கு என்ன பிரச்சனை வரும் என்பது அவருக்கு நன்றாய் தெரிந்திருந்தது. சிலர் வேதத்தை புரட்டுகிறார்கள். அந்த வார்த்தை அந்த நாளுக்குரியது, பழைய ஏற்பாட்டிற்குரியது, புதிய ஏற்பாட்டுக்குரியது என்று. பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் ஒரு துளி அளவு கூட வித்தியாசம் இல்லவே இல்லை. ரெண்டும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் உதாரணமாக, எடுத்துக்காட்டாக நமக்கு கொடுக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் அதை நிகர்சனமாக நமக்கு காண்பிக்கப்படுகிறது. நான் என்னுடைய வேத தியானத்தில் இருந்த பொழுது இந்த வசனங்கள் என்னை தொட்டது. இதை குறித்து ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு மனதில் தோன்றியது. யோசுவா 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் படித்தோம் என்றால், இவர்கள் கானானின் குள் நுழைந்த பொழுது, அப்பொழுதுதான் அந்த ராஜ்யம் ஒரு அங்கமாக யார் யாருக்கு எந்தெந்த இடம் என்று பிரித்து கொடுத்த பிறகு தேவன் யோசுவாவை நோக்கி சொல்லுகிற காரியத்தை இந்த யோசுவா 20ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கலாம். 9 வசனங்கள் தான் இந்த அதிகாரத்தில் இருக்குது. அந்த 9 அதிகாரத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை தேவன் யோசுவாவுக்கு செய்யும்படியாக சொல்லுகிறார். இதை குறித்து ஏற்கனவே மோசேயிடம் தேவன் சொல்லியிருந்தார், இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு. இதை இங்கு இவர்கள் தனி ராஜ்யமாக, தனி நாடாக அமைந்த பிறகு யோசுவா நீ இதை செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல மோசே இருந்த பொழுது என்ன சொன்னார்கள் நம்ம படிப்போமா? என்னாகும் 35ஆம் அதிகாரம் 11வது வசனம். கைப்பிசையாய் ஒருவனை கொன்று போட்டவன் ஓடிப்போய் இருக்கத்தக்க அடைக்கல பட்டணங்களாக சில பட்டணங்களை குறிக்க கடவீர்கள். யோசுவா 20ஆம் அதிகாரம் 1-20 வரைக்கும் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா, இந்த அடைக்கல பட்டணத்தை நீ இப்பொழுதே அமை என்று கர்த்தர் சொல்லியிருப்பார். மோசே இருந்த பொழுது அடைக்கல பட்டணத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பார். இங்கே கர்த்தர் கமாண்ட் பண்ணுறார், நீ இப்போதே செய். அது எந்தெந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவாவுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். யோசுவா சொல்லுகிறார். இந்த அடைக்கல பட்டணம் எதற்காக என்று நாம் பார்த்தோம் என்றால், கைப்பிசையாய் ஒருவனை கொன்று போட்டவன் ஓடி போய் இருக்கத்தக்கதாக. கைப்பிசையா என்கிற வார்த்தையை தமிழில் இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, தெரியாமல், ஒரு கொல்லணுங்கிற நோக்கம் இல்லாமல் தெரியாமல் எதேர்ச்சியாய். உங்களுக்கு இன்னும் எடுத்துக்காட்டோட நான் உங்களுக்கு சொல்லணும்னா, நான் ரோட்டில் போகும்போது ஓரமாக ஒரு கல்லை தூக்கி போட்டேன். அந்த கல்லை தூக்கி போடுற இடத்துல ஒருவர் உட்கார்ந்துருக்காரு அல்லது ஒருவர் நின்றுட்டு இருந்தார். அவர் மேலே கல் பட்டு அவர் செத்து போயிட்டார். நான் கொல்லணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. நான் கல்லை தூக்கி போட்டேன், ரோட்டுக்கு நடுவில் இருந்துச்சு, கல்லை தூக்கி போட்ட உடனே அவர் செத்து போயிட்டார். கைப்பிசையா, இதுதான் அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆசைப்படுகிறேன். தெரியாமல், எதேர்ச்சியமாக ஒருவன் தெரியாமல் கொலை செஞ்சிட்டான். பழைய ஏற்பாட்டில் சில சம்பிரதாய சட்டத்திட்டங்களை கர்த்தர் கொடுத்திருந்தார். நான் உங்களுக்கு வார்த்தைகளை தெளிவாக சொல்கிறேன். சம்பிரதாய சட்டத்திட்டங்கள், ஒழுங்கு பிரமாணங்கள், சில காரியங்களை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஒரு ராஜ்யம் கட்டி சரியான விதத்தில் அமைய வேண்டும் என்றால் சில காரியங்களை நீ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லியிருந்தார். அதில் ஒரு விஷயந்தான், ஒருவன் ஒரு பல்லை உடைச்சிட்டான் அப்படின்னா அவனுடைய இன்னொரு பல்லையும் நீ என்ன பண்ணணும்? உடைக்கணும். இப்போ உன்னுடைய தகப்பனையோ அல்லது தாயையோ உன்னுடைய குடும்பத்தில் யாரையோ ஒருத்தர் கொலை செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இப்படி இருந்தால்தான் முதலாவது இவர்கள் ஒழுங்குக்கு வருவார்கள், இவர்களுடைய வாழ்க்கை ஒரு நெறிக்குள் வரும் என்று கர்த்தர்
இந்த சட்டத்திட்டங்களை மோசேயின் மூலமாக சீனாய் மலையில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். இப்போ பாருங்கள், அந்த காலகட்டத்தில் இருந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, ஒருத்த கொலை செஞ்சுட்டா அவனும் கொலை செய்யப்பட வேண்டும், இதுதான். ஆனால் இங்கே இந்த வார்த்தையை பாருங்கள், ஒருத்தன் தெரியாமல் கொலை செஞ்சுட்டா அவனும் கொலை செய்யப்படுவது நியாயம் உள்ளது அல்லவை, நியாயம் உள்ளது இல்லை. அவனுடைய உண்மையிலே கொலை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தால் அவனை கொலை செய்வது சட்டத்தின் பிரகாரம் சரியானதாக இருக்கும். ஆனால் ஒருவன் தெரியாமல், எப்பா நான் வேணுக்குன்னு பண்ணலப்பா, தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு இந்த மரண தண்டனையா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி அவன் நின்றக்கூடாதுல்ல. ஸோ அவனுக்கும் ஒரு வழியாக கர்த்தர் வைத்தது தான் இந்த அடைக்கல பட்டணம். இந்த அடைக்கல பட்டணம் வைத்தது என்ன நோக்கத்திற்காக என்று நாம் இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவன் தெரியாமல் பாவம் செஞ்சிட்டான் அப்படின்னா அவன் உடனே அவனுடைய வழக்கு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அவன் செத்துடக்கூடாது. அவன் வழக்கு விசாரணை செஞ்சு அவன் உண்மையாகவே தெரியாமல் தான் செஞ்சானா, அல்லது அவனுடைய நோக்கம் இருக்கா, அல்லது அவனுக்கு முன்விரோதம் எதாவது இருக்கா அப்படிங்கிறது தெளிவாக விசாரணை செய்கிற வரைக்கும் மற்ற குடும்பத்தினர், அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இவனை கொலை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்திற்காக இவன் அது வரைக்கும் நீ மறைஞ்சிருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நோக்கத்திற்காக கர்த்தர் கொடுத்தது தான் இந்த அடைக்கல பட்டணம். எனக்கு அன்பான தேவர்களே, இந்த அடைக்கல பட்டணத்தை குறித்து நாம் ஒரு சில வேத வாக்கியங்களை அதன் மூலமாக எடுத்து நாம் சிலவற்றை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அடைக்கல பட்டணம் என்னென்ன? முதல்ல காதேஷ், சீஹோன், ஹெப்ரோன், பேசேத், ரோமாத், கௌலான் அப்படிங்கிற பெயர் தான் இந்த அடைக்கல பட்டணங்கள். எத்தனை அடைக்கல பட்டணங்கள்? 6 பட்டணங்கள். எப்படி அதை ஸ்ட்ரக்சரைஸ்டு பண்ணியிருப்பாங்க, அதை எப்படி உருவாக்கியிருப்பாங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்துக்கு நடுவாக யோர்தான் நதி பாயும். யோர்தான் நதிக்கு அந்த புறத்தில் 3 பட்டணங்களும், யோர்தான் நதிக்கு இக்கரையில் இந்த புறத்தில் 3 பட்டணங்களும். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால், அந்த இஸ்ரவேல் தேசத்தில் யார் எங்கே தெரியாமல் தப்பு செஞ்சாலும் அவர்கள் உடனே போய் ஒளிஞ்சிக்கிறது மாதிரியான வழித்தடங்களை உள்ளதாக இந்த பட்டணங்கள் இருக்கும். எனக்கு வழி தெரிலப்பா, எனக்கு அடைக்கல பட்டணத்துக்கு எப்படி போகிறதுன்னு தெரியலங்கிற ஒரு சந்தேகமே இல்லை. ஏன்னா மற்ற ஊர்களுக்கு போகிறதுக்கு வழி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை. இந்த அடைக்கல பட்டணத்துக்கு போகிற வழி தெளிவாக இருக்கும். ஏன்னா யாராவது தெரியாமல் பண்ணிட்டா உடனே போய் ஒளிஞ்சுக்கணும்ல. சரி, எனக்கு ஒரு கேள்வி இதில் எழும்புது. அடைக்கல பட்டணத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டாங்க, ஏன் இந்த ஜனங்களால் உள்ளே போக முடியாதா? இந்த பழி வாங்குறவரால் உள்ளே போக முடியாதா? நிச்சயமாக போக முடியாது. அவன் உள்ளே போன பிறகு அவனை அந்த தவறு தெரியாமல் செஞ்சவனை முதல்ல விசாரிச்சுட்டு தான் உள்ளே கூப்பிடுவாங்க. பட்டணத்துக்கு வாயில் பூட்டப்படும். யாராவது ஒருவன் வருவான், அதை பழி வாங்குறவன் வருவான், அங்கே இருக்கிற மூப்பர்கள், அங்கே இருக்கிற ஆசாரியர்கிட்ட இவன் இன்னார் எனக்கு வேணும், இன்னார் தெரியாமல் கொலை செஞ்சுருக்கான்னு எனக்கு நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் கொடுக்கணும். கொடுத்து கேட்டு இந்த வழக்கை விசாரிக்கிறது இந்த அடைக்கல பட்டணத்தில் வச்சு தான். இங்கே நியாயம் எப்படி வழங்கப்படுவதுங்கிறத பொறுத்து தான் இந்த அடைக்கல பட்டணத்தை விட்டு இந்த மனுஷனை வெளியே விடணுமா வேண்டாமாங்கிறது இங்கே தீர்மானிக்கப்படும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அடைக்கல பட்டணத்தை என்ன நோக்கத்தில் உருவாக்கினார் என்பதை இன்னும் ஆழமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காதேஷ் என்றால் ஒரு வேதாகமத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்கிறது, பெயர் உட்பட. மோசே என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன். அப்படி என்றால் வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெயருக்கும், அது ஊர் பேரோ அல்லது நாடு பேரோ அல்லது மனிதர்களுடைய பேரோ, ஒவ்வொரு பெயருக்கும் பின்னாக இருக்க அர்த்தம் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குது. பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். காதேஷ், முதலாவது அடைக்கல பட்டணத்தின் பெயர் காதேஷ். காதேஷ் என்றால் பரிசுத்தம் என்று அர்த்தம். இப்படி நம்ம இன்னும் இதுக்குள்ளே பார்ப்போமே, எவன் ஒருவன் தெரியாமல் பாவம் செய்து விட்டானோ அவன் பரிசுத்தமாகிய தேவனுக்குள்ளாக அவன் பாவம் மன்னிக்கப்படுவதற்காக போய் அடைக்கலம் புகுந்து கொள்ளலாம். அடுத்தது சீகேம் என்றால் என்ன அர்த்தம்? 2வது பட்டணத்தின் பேர் சீகேம். சீகேம் என்றால் என்ன என்றால் தோல், ஷோல்டர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்களே, தோல். அல்லது இன்னொரு வார்த்தை இருக்குது, வலிமை, ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற அர்த்தம் கொள்ளுகிறது.
அடுத்தது ஹெப்ரோனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒற்றுமை என்று அர்த்தம் கொள்கிறது. அடுத்தது பசேருடைய அர்த்தம் என்றால் கோட்டை என்று அர்த்தம் கொள்கிறது. ரோமாத் அப்படிங்கிற இடத்துக்கு அர்த்தம் என்னவென்றால் உயர்ந்த இடம் என்று அர்த்தம் கொள்கிறது, த எக்ஸால்டட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கோலான் அதோடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு பாதுகாப்பான வட்டம் என்று அர்த்தம் கொள்கிறது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, நான் மறுபடியும் சொல்ல விரும்பப்படுகிறேன், அடைக்கல பட்டணம் என்று கர்த்தர் பழைய காலத்தில் அவர்களுக்கு கொடுத்தது நமக்கு அது ஒரு அடையாளமாக இந்த காலத்தில், அதாவது இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு அது ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. இந்த அடைக்கல பட்டணத்தின் செயல்பாடுகளும் அதனுடைய பெயரையும் நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் இந்த காலத்தில் நமக்கு எது அடைக்கல பட்டணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். வசனம் இருக்குது, அதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் நம்ம வலிமையை புரிஞ்சு கொள்றதுக்கு தான். சரி, முதல்ல நம்ம படிப்போம். காதேஷுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் ஹோலி பிளேஸ் அல்லது சாங்சுரின்னு சொல்லலாம், இல்லை பரிசுத்தம். ஹோலி அப்படிங்கிறது அது கரெக்டான வார்த்தையின் அர்த்தம். கர்த்தர் நமக்கு பரிசுத்தத்தை அவர் கொடுக்கிறார். நம்முடைய பரிசுத்தத்தினால் நாம் கர்த்தரிடம் நெருங்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரிடத்தில் வரான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நமக்கு நாம் வைத்திருக்கிற சுத்தம் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயங்களை வச்சிருக்கிற இந்த காரியங்கள் நம்மை பரிசுத்தப்படுத்தாது. தேவனுடைய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் நம்மேல் தெளிக்கப்படும் பொழுது நாம் பரிசுத்தம் அடைகிறோம். அவருடைய வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது நாம் பரிசுத்தம் அடைகிறோம். அவர் என்ன செய்தாரோ அதை அப்படியே நம்முடைய குணங்களாக மாறும் பொழுது நாம் பரிசுத்தம் அடைகிறோம். நம்மை பரிசுத்தப்படுத்துபவர் அவர் ஒருவரே. எப்படி இந்த தெரியாமல் பாவம் செய்தவன் போய் அடைக்கலம் பட்டணத்தில் போய் ஒளிஞ்சு கொள்கிறானோ, அதே மாதிரி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் அவர் ஒருவரே. சங்கீதம் 46 அதிகாரம் 1 வசனம் இவ்விதமாக கூறுகிறது. சங்கீதம் 46 அதிகாரம் 1 வசனம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனார். எல்லாருக்கும் அதிகமாக நம்ம படிக்கிற வசனத்தில் இது ஒன்று. தேவன் நம்ம எல்லாம் நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்கும், நிறையா விதமான சில போர்டில் நம்ம வீட்டிலலாம் இந்த வசனங்கள் அதிகமாக இருக்கும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானார். நாகும் 1 அதிகாரம் 7 வசனம் விதமாக கூறுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. நான் முதல்ல படித்தேன்ல, கோட்டை என்றால் யார்? பேசேர் என்றால் கோட்டை என்ற அர்த்தம். கர்த்தர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த அடைக்கல பட்டணம் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் குறிப்பிட்டிருக்கிறது, கர்த்தர் கொடுத்தது. நாம் இந்த காலத்தில் நம்முடைய அடைக்கல பட்டணமாக கர்த்தரை, தேவனை, இயேசுவை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான். அங்கே எப்படி அடைக்கல பட்டணம் உயர்ந்த இடத்துல இருக்குதோ, அதே மாதிரி நம்முடைய தேவனும் நம்மை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைப்பார். எப்படி அந்த அடைக்கல பட்டணம் அந்த கைப்பசையாய் தவறு செய்தவனுக்கு ஒரு அரவணைப்பை கொடுக்கிறதோ, நம்முடைய அரவணைப்பு இயேசுவினிடத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் மனிதர்கள் பாவம் செய்து அழிந்து கொண்டிருந்த பொழுது இந்த பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார்? முதல்ல இந்த பாவத்தை சொல்லத்தக்கவர் யார்? இந்த பாவத்தை மன்னிக்க யாரால் கூடும் என்ற சூழ்நிலை இருந்த பொழுது, பாவமே செய்யாத ஒரு நபரால் தான் இந்த பாவத்தை மன்னிக்க முடியும் என்ற சூழ்நிலை வந்த பொழுது, நான் வருகிறேன் என்று சொன்னவர் நம் இயேசு. நான் போகிறேன் என்று சொன்னவர். ஏனென்றால் புரியாத ஜனங்களுக்கு புரிய வைப்பதற்கு புரியாத ஜனங்கள் போலவே மாறினவர் இந்த இயேசு. ஸோ நமக்கான அடைக்கல பட்டணம் இயேசு, நமக்கான பாதுகாப்பான இடம் இயேசு, நமக்கான அரவணைப்பு இயேசு. இந்த அடைக்கல பட்டணம் இந்த உலகத்தில் இருந்தது போல
இப்போ அந்த அடைக்கல பட்டணம் இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம கூகுளில் தேடி பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அந்த இடங்கள், அந்த கோட்டைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இந்த உலகத்தில் இருந்தது தற்காலிகமான அடைக்கல பட்டணம். ஆனால் நம்மிடத்தில் இருப்பது தலைமுறை தலைமுறை நம்மோடு இருக்கிற அடைக்கல பட்டணம், அவரே இயேசு. இந்த உலகத்தில் கர்த்தர் மாதிரியாக கட்ட சொன்ன இந்த அடைக்கல பட்டணம் இன்று நமக்கு முன்மாதிரியாக நம்மோடு இருக்கிற அடைக்கல பட்டணமாகிய தேவன் இருக்கிறார். இந்த அடைக்கல பட்டணத்தில் நாம் தங்கினால் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அவர் சொல்லுகிறார்கள, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்களுடைய பாரங்களை என்னிடத்தில் வந்து இறக்கி வைக்க வாருங்கள். உங்களுடைய பாவங்களை என்கிட்ட வந்து வைங்க, நான் அதை மன்னித்து அதை லகுவுள்ளதாக நான் உங்களை மாற்றி தருகிறேன். உங்களுடைய அக்கிரமங்கள் மிக மிக மோசமானதாக இருந்தாலும், உங்களுடைய இருதயம் கலப்புள்ளதாக இருந்தாலும், அது கல்லானதாக இருந்தாலும் அதை சதையாக மாற்றி தருகிற பொறுப்பு எனக்கு உண்டு, என்னிடத்தில் வாருங்கள் என்று நம்முடைய தேவன் கூறுகிறார், கூப்பிடுகிறார். எல்லாம் எதற்காக? எல்லாம் எதற்காக? நாமும் அவரை போல் மாற வேண்டும் என்பதற்காக. ஆதாம் ஏவாள் கர்த்தர் அன்பின் நிமித்தமாக அவர்களை படைத்தார். எந்த குறையும் இல்லாமல் படைத்தார். அவர்களை தன்னை போலவே படைத்தார். ஆனால் அவர்கள் பாவம் செய்தார்கள். இந்த உலகத்தில் தங்களுடைய பரிசுத்தத்தை சாத்தானிடம் விற்று போட்டார்கள். அந்த விற்று போட்ட பரிசுத்தத்தை மீண்டுமாய் நமக்கு பெற்று தருவதற்கு இயேசு நம்மை அழைக்கிறார். நாம் ஒருவேளை எனக்கு சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் வேதத்தை ஒரு பக்கமும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு பக்கமும் வச்சு நம்ம தினம் தினம் பார்க்க வேண்டும். தினம் தினம் பார்த்தோம் என்றால், வேதத்தில் 10 காரியங்கள் இருக்குது என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அதில் ஒரு காரியத்தை நம்ம டிக் பண்ணுவாங்கிறதே தெரியலை. தேவனை தவிர வேற யாரையாவது வணங்குறோமா? நிச்சயமாக வணங்குறோம். விக்கிரகங்களை வணங்கலை, ஆனால் மனிதர்களுக்கு முகஸ்துதி பாடுகிறோம், அதுவும் வணங்குதல் தான். தேவனை தவிர வேற யாரையாவது நம்ம விக்கிரகமாக வச்சுருக்கோமா? நிச்சயமாக வச்சுருக்கோம். நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளே நம்ம விக்கிரகமாக வச்சுருக்கோம். அவர்கள் இல்லை என்றால் நான் இல்லை, என்னுடைய மனைவி இல்லை என்றால் நான் இல்லை, என்னுடைய கணவன் இல்லை என்றால் நான் இல்லை, என்னுடைய காதலன் இல்லை என்றால் நான் இல்லை. நம்ம அப்படி தான் நம்ம வாலிப பிராயத்தையும் சரி, நம்ம குடும்ப வாழ்க்கையும் சரி, நம்ம அப்படி தான் எல்லா சூழ்நிலையும் ஒருத்தரை நமக்கு முன்னாடி வச்சுருக்கிறோம் ஒரு விக்கிரமாக. தேவனுடைய நாமத்தை நம்ம வீட்டில் வழங்குறோமா? நிச்சயமாக தினம் தினம் காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்குது. அவருடைய சத்தம் கர்த்தருடைய வீட்டில் கேட்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் பார்த்துட்டு இருக்குது. இவங்க எப்படி இருக்கிறாங்க இந்த சூழ்நிலைன்னு சொல்லிட்டு இந்த உலகம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் நாமும் உலகத்தை போலவே நம்மளும் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? புலம்பிகிட்ருக்கோம், அழுதுட்ருக்கோம், எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், சண்டை போடுறோம். இந்த உலகத்திற்குரிய எல்லா விதமான காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குது. அப்படின்னால் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தவில்லை. நம்முடைய ஜீவியம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதா இல்லை. கர்த்தர் சொன்ன பிரகாரம் நாம் தேவனை தொழுது கொள்ளுகிறோமா? இல்லை. நம்முடைய வேலையை பார்த்துட்டு, நம்முடைய சொந்த காரியங்களை பார்த்துட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அந்த நாளை நம்ம வச்சுருக்கிறோம். கொலை செய்ய மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், களவு செய்ய மாட்டோம், இப்படிலாம் நம்ம யோசித்தோம்னா கொலை தான் செய்யலை, அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நம்ம மனசளவில் செஞ்சிடறோம். ஒருத்தனை கத்தியால் குத்த தான் செய்யலை, அதுக்கு முன்னாடி மனசுக்குள்ளே அவங்கள பழி வாங்குறதுலேருந்து அவங்க எண்ணங்கள்லேருந்து எல்லாம் பண்ண. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு பெண்ணோடு சயனித்தால் மாத்திரம் விபச்சாரம் அல்ல, அவளை தவறாக பார்த்தாலே விபச்சாரம்தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிற முக்கியமான காரியங்கள் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இதாக்குறது. கர்த்தரின் நாமம் பலத்த துருகமும், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். நாம் ஓடி சுகமாக இருப்பதற்கு
நமக்கு துருகமாக இருப்பதற்கு, நமக்கு சமாதானத்தை தருவதற்கு எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கூறுகிறது, யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள் என்று. நாம் சமாதானமாக இருக்கிறதுக்கு நாம் அடைக்கல பட்டணத்தில் இருக்க வேண்டும். நான் இயேசுவை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். நான் இயேசுவை பற்றி கொண்டு இல்லாமல் எனக்கு சமாதானம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும், நிம்மதி வேண்டும், ஆறுதல் வேண்டும் என்று நான் தேடிக்கொண்டு போய்கொண்டே இருக்கத்தான் செய்ய வேண்டும். ஒரு இடத்துல நம்ம நிற்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உனக்கு அடைக்கலப்பட்டணும், நான் உனக்கு துருகம், நான் உனக்கு கேடகம், நான் உன்னை கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல காப்பாற்றுவேன், ஆபத்து நாளில் நீ எனக்குள்ள ஒளிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றார். ஆனால் நாம் எங்கேயாவது பாதுகாப்பு கிடைக்காத, யாராவது நிம்மதி தர மாட்டாங்களா, ஏதாவது அன்பு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் நம்முடைய வாழ்க்கையில். அவர் சொல்லிவிட்டார், எப்படி அந்த கைப்பிசையாய் தவறு செய்தவன் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே போய் ஒளிந்தானோ, மறைந்து தன்னை காத்து கொண்டானோ, நாமும் இந்த உலகம் பாவமாக இருக்குது, இந்த உலகத்தில் நம்ம நல்லெண்ணத்தோடு வாழலாம்னு நினைக்க முயற்சி பண்ணாலும் நம்ம இந்த உலகம் நம்மளை விட மாட்டுது. ஆண்டவர் பாவத்தை பார்ப்பதில்லை, பாவம் செய்கிற அந்த எண்ணத்தை பார்க்கிறார். அவர் நீ என்ன பாவம் செஞ்சுருக்குங்கிறத ஆண்டவர் நம்மள்கிட்ட பார்க்கல, என்ன நோக்கத்திற்காக அவர் பண்ணின. இங்கிலீஷில் இன்டென்ஷன் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. அந்த இன்டென்ஷன் சரியாக இருக்கும் பொழுது, அந்த இன்டென்ஷன் சரி மீன்ஸ் கர்த்தருடைய பார்வைக்கு நம்மளுடைய முடிவுகள், நம்முடைய இன்டென்ஷன் எல்லாம் தவறாக தான் இருக்கும். அந்த காரியங்கள் கர்த்தருக்கு, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் நம்முடைய பாவங்களை அவர் ஒரு நிமிஷம் ஆகாது. வசனம் சொல்கிறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை விட்டு அகற்றுவார் என்று. நம்ம கண்ணிட்டு பார்க்கும்போது மேற்கு எவ்வளோ தூரமாக இருக்குது. நம்ம அடைக்கலமாக இருக்கிறது கர்த்தர்கிட்ட மாத்திரம்தான் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை அவர்கிட்ட மாத்திரம்தான் அடைக்கலமாய், அமைதியாய், சமாதானமாய், நிம்மதியாய் இருக்க முடியும். ஆனால் நாமும் உலகத்தில் இருக்கிற மனிதர்கிட்ட நிம்மதி தேடுறோம். கடைசியாக உள்ள அந்த அடைக்கல பட்டணத்தின் பெயர் என்ன பார்த்தீங்களா? ஒரு பாதுகாப்பான வளையம். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம், நம் குடும்பம், ஒருவர் அந்த வளையத்தை விட்டு வெளியே போனாலும் அவர்கள் மூலமாக வளையத்தில் உள்ளே இருக்கிறவங்களும் பாதிப்பை அடைகிறார்கள். ஒரு சபையாக நாம் இருக்கிறோம் என்றால் நாம் எல்லோரும் ஒரே எண்ணத்தில் இருக்க வேண்டும். நமக்கு வருகிற பிரச்சனையை கர்த்தர் பார்த்து கொள்வார். நம் பிள்ளைகளுக்கு வர பிரச்சனை, நம்முடைய குடும்பத்துக்கு வர பிரச்சனை, நம்முடைய சந்ததியாருக்கு வர பிரச்சனையை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஏனென்றால் எங்களுடைய அடைக்கல பட்டணம், அடைக்கலம் கர்த்தர் என்று நாம் எல்லோரும் தீர்மானமாக இருக்க வேண்டும். ஒருவேளை கர்த்தர் பார்க்கலனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது செஞ்சால் அதனுடைய பாதிப்பு உள்ளே இருக்கவங்களே அங்கே இழுத்துட்டு போயிடுமா. சாத்தான் அப்படிப்பட்டவன் தான். யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறவன் இந்த சாத்தான். யாராவது கிடைக்க மாட்டாங்களா, அவங்கள ஏன் பக்கம் இழுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வலை வீசி திரிகிறவன் இந்த சாத்தான். ஸோ ஒருவர் வலையில் மாட்டிக்கிட்டாலும் அவங்கள காப்பாற்ற இன்னொருத்தவர், அவங்கள காப்பாற்ற இன்னொருத்தவர் அப்படின்னு தான் இந்த நாளிலும் பல குடும்பங்கள் கர்த்தரை மறந்து பதபதித்து நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டு இருக்கிறது. ஒன்றாக இணையுங்கள். கர்த்தருடைய ஆதி காலத்தில் பழைய ஏற்பாட்டில் இருந்த அடைக்கல பட்டணத்தின் நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டோம். நமக்கு இப்போது இருக்கிற அடைக்கல பட்டணமாகிய கர்த்தரை, தேவனை, இயேசுவை நீங்கள் நம்புங்கள். அவரே உங்களுக்கு பலத்த துருகமும், நீங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிற, நீங்கள் ஓடி சுகமாக இருக்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது. நாம் நம்முடைய சொந்தத்தினால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்முடைய வைராக்கியத்தினால் ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? எங்களை அளவுக்குமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளில் உம்முடைய நல்ல சத்தியத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. இதை கேட்டவர்கள், கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார், எந்த கஷ்டத்திலும் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் உறுதிபட, அந்த விசுவாசம்,
அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாமல் இருக்க நாங்கள் வேண்டுகிறோம். நீரே எல்லோருடைய மனதிலும் அந்த நம்பிக்கையை கொடுப்பீராக. நீரே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன்.